ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய தங்கச்சி பாப்பாவோட காது குத்து விலாக் ஒன்று பார்க்கலாமா? முன்னாடி நாள் ஆஃப்டர்நூனே தங்கச்சி வீட்டுக்கு போயாச்சு. அங்கே போய் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு தூங்க சொல்லிகிட்டு இருந்தேன். அதை பாருங்கள், தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. என்னோடய பாப்பா வந்து என்னோடய அம்மா மடியில் உட்காந்துட்டு விளாண்டுட்டு இருந்தா. நேற்று நைட்டு வச்ச மெஹந்தி செவந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. குட்டி பாப்பா தூங்கிட்டாங்க. அதே ரூம்லேயே வந்து என்னோடய பாப்பா இங்கே பாருங்களேன் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா வந்து எந்திரிச்சு அவள் மடியில் உட்கார வைக்கணுமா, அதனால் அவளை எழுப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, மண்டபத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா எந்திரிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கீழே வந்துட்டோம். கீழே வந்து வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளார என்னோடய பாப்பாவுக்கு வந்து ஒரே ஜாலி தான். என்னோடய பாப்பாவும் என்னோடய ஃப்ரெண்டோட பாப்பாவும் நல்லா ஆடி டான்ஸ் ஆடி விளாண்டுட்டு இருந்தாங்க. வீட்டு பக்கத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதை போய் குட்டி ஆடை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு இதை பாருங்கள், 2 பேரும் ஹாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னோடய சிஸ்டருக்கு வந்து பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆட்டுக்குட்டி எடுத்து கையில் வச்சுட்டு கொஞ்சிகிட்டு இருந்தா. எனக்கு வந்து ஆனால் கொஞ்சம் பயம் எந்த ஒரு பெட்ஸும் தொடுறதுக்கு. ஆனால் என் சிஸ்டர் எதுக்குமே பயப்பட மாட்டாள். என்னோடய பாப்பா வந்து சித்தி எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என் பாப்பாவும் எடுத்து ஆட்டுக்குட்டியை கையில் வச்சு கொஞ்சிகிட்டு இருந்தாங்க. அடுத்து வண்டி வந்தாச்சு. வண்டி வந்தோடனேயுமே எல்லோரும் மண்டபத்துக்கு போயிட்டோம். மண்டபத்தில் வந்துட்டு ஆடு கட்டி வச்சுட்டு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இருக்க ஆடை வந்து கட்டி வச்சுட்டு அதுக்கு வந்து தீவனம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், எப்படியும் பயம் இல்லாமல் என்னோடய பாப்பா கொடுக்குறான்னு. எனக்கு இப்போ கொடுக்க சொன்னாலும் எனக்கு கொடுக்கறதுக்கு பயம்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லோரும் நேராக கோயிலுக்கு வந்துட்டோம். இது என்னோடய அண்ணாவும் பெரியம்மாவும் கோயிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபரை நிற்க சொல்லி ஃபோட்டோ எடுக்க சொல்லிகிட்டு இருந்தார் என்னோடய ஹஸ்பண்டு. பாப்பாவும் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தா. அப்புறமா கோயிலுக்கு வெளியில் இந்த விளையாட்டு சாமானெல்லாம் இருக்கும் பாருங்களேன், அதில் வந்து நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் மண்டபத்துக்கு போயிட்டோம். மண்டபத்துக்கு போனோடனே நல்லா சூடாக காஃபி வச்சுருந்தாங்க. நல்லா காலையில் இதமாக இருந்துச்சு. அந்த குளிருக்கு நல்லா சூடாக காஃபி குடித்தாச்சு எல்லோரும். காஃபி குடிச்சிட்டு எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு போய் காது குத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி தட்டம்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் காது குத்துறதுக்கு. குட்டி பாப்பா பாருங்களேன், ஜாலியாக ரெடி ஆயாச்சு மாலையெல்லாம் போட்டு. எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் தானே மீட் பண்ணுறாங்க. என்னோடய கசினோட பாப்பா இவங்க, அதனால் எல்லாருக்கும் ஒரே ஜாலி தான். காது குத்திட்டோம், நல்ல அழுகாச்சி. காது குத்திட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபேமிலியெல்லாம் நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஜாலியாக கோயிலில் வந்துட்டு பூனை பின்னாடி போயிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், என்ன பூனை பாட்டு கம்முன்னு போகுது, ஆனால் இவங்க போய் அந்த பூனையை வம்பு பண்ணிகிட்ருக்காங்க. நானும் என்னோடய பெரியம்மா பொண்ணும் இந்த மாதிரி சின்ன வயசில் விளாண்டோம். இப்போ எங்கள் பொண்ணுங்க விளாட்றாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் தான் எல்லோரும் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது சிச்சுவேஷன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கூட விளாடணும்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லோரும் விளாண்டுட்டு இருந்தாங்க. இருக்க எல்லா கேம்ஸும் விளாண்டுட்டு ஜாலியாக இனி அடுத்து மண்டபத்துக்கு போயாச்சு. மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கிற பசியில் நல்லா சூப்பராக சாப்பிட்டு இந்த விலாகை முடிக்க போகிறேன். பாய்.